தயவுசெய்து அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோயில்ல தேங்காய் போடுறாள் தரேன் ஒரு கேக்கு தம்பி கொடுத்துருங்க. ஒரு கேக்கு தம்பி கொடுத்துருங்க. தம்பிகளை எடுத்து கொடுத்துரு ஒரு கேக்கு உள்ள எடுத்துப்போ. அவனுக்கு வார வெறி அடிச்சு ஆடு கலக்குறானுங்க குட்டு இது உள்ளே கொடுத்துரு வெட்டி அவனை முழு வெட்டி நன்றி 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 நன்றி. ஐயோ கடவுளே போன்லாம் அதுல மாட்டி வாயை திறக்காத அமைதியா சாப்பிடுவோம். வேற எப்படின்னா சாப்பிடுறான். இந்த பிறந்த நாளை சிறப்பாக கடவுளே ராஜா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் சாப்பிட வேணாம் நான் சாப்பிட்டேன் ஏற்கனவே தொண்டை இருப்பாட்டு. இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக கொண்டாடிய அன்பு உள்ளம் கொண்ட காஞ்சிபுரத்திலிருந்து வருகை தந்த எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் ஆரோக்கிய நண்பர் எங்கள் உடன்பிறவா சகோதரர் பாரி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளத்திற்கு இந்த கலைவாணியின் அருளும் எங்கள் கலைதேவியின் அருளும் மேலும் சிறந்து விளங்க மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி. இதே போல எல்லாரும் பிறந்த நாளுக்கும் வருவார் நினைக்கிறேன். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.
சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க, சாட்சிக்காரன் ஒரு வா ஓடிடலாம். நான் ஒன்னும் பண்ணல சார். இந்த பாடுபோது தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே கண்ண திறந்து பாருமா.
அண்ணவா, இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே இந்த கானகத்தில் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி பைத்தியமா அழைக்கின்றாளே, பித்து பிடித்து போல் பேசுகின்றாளே தங்கச்சி. உனக்கு என்னமா நடந்தது தங்கச்சி? தங்கச்சி அம்மா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா, கண்ணுரங்கி கண்மணியே கண்ணுரங்கி அம்மா. என் தங்கச்சி பாருங்கம்மா, என் தங்கச்சி பஞ்சமா அடைகின்றாரு அம்மா. எங்க பாருங்க, பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா, வளர்ந்த மரம் பாரம்மா, அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. என் தகுதி இப்படி வர வேண்டுமா? எனக்கு ஆர்வத்துல யாருமே கிடையாது. அண்ணவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல் அடவா, அடவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை.
பாட்டுக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாருமா தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆண்டவா இறைவா இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாலே பைத்து பிடித்து போல் பேசுகின்றாலே என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே இவ்வளவு பைத்தியமாய் இந்த பணியை ஐயா. பார்வையும் தெரியாது நீ ஐயா ஒரு பெண்ணை கழுத்து பைத்தியமாக ஐயா இப்பொழுது இந்நாட்டு மன்னராக அழைத்து ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா எந்த தவறும் செய்யவில்லை ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதிக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டனே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசரா உண்மைத்தான் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை மிடந்து அனாதிக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து விட்டது காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது அப்படி உங்கள் வாழ்க்கையில் நகர்ந்தது என்ன என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு சத்தியம் தவறாத சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் உண்மைத்தான் ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா 3 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறந்தோம் என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 குழந்தைகள் பிறந்தோம் 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி என்னுடைய பெயரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா பாவி, நீ ஒரு நாட்டு இளவரசியா உனது பெயர் முத்தழகியா ஐயா அப்படி சத்தியவதி நாட்டிலே சத்தியசீல மன்னருக்கு சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து நாங்கள் மூவரும் சீர சிறப்பு வாழ்ந்து கொண்டு வந்த அன்பு ஒரு நாள்